கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு அவங்களுக்குரிய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவார். என்னாகமம் 6:25. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய ஜனங்கள் அப்படின்னா ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவர் அன்பை உணர்ந்து, ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாய் வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னா, நம்ம மேலே நம்மளோட முகம் பிரகாசிக்கணும். முகம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதுதான்ப்பா பிரகாசம். இந்த பிரகாசம் யாருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, மோசே ஆண்டவரோட 40 நாள் மலையில் இரவும் பகலும் தண்ணி கூட குடிக்காமல் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பார். அப்போ கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கும்போது 40 80 நாள். ஆனால் அவர் மலையை விட்டு இறங்கி வரும்போது அவரோட முகம் பிரகாசமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் 40 நாள் யார் கூட இருந்தார்னா ஆண்டவரோடு இருந்தார். அது மாத்திரம் இல்லைப்பா, 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆனால் அவரோட பலன் குறுகவே இல்லை. இன்னும் மேலும் 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 ஆண்டவரோட கிருபை அவருக்கு அதிகமாக இருந்தது. இதை கேட்டு கொண்டிருக்கிற நம்மளும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம இருளான வாழ்க்கை, நம்மளோட பாதை, இருளான சூழ்நிலை, தோல்விகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா பிரகாசமாக இருக்குமா. அப்போ நம்ம பிரகாசமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரோடு இருக்க. நம்ம மோசையை போல் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம மேலே எப்போவுமே கிருபையாக இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.